வணக்கம். தேவ் கவர்மெண்ட்ஸ் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு நாளுமே நம்ம தோது பார்க்குறோம் அப்படின்றது எதனால் அப்படின்னா, அந்த நாடானது ஒன்று ஏழ்மை நிலையில் இருக்கலாம், அல்லது வளரும் நாடாக இருக்கலாம். வல்லரசு நாடை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு எப்படி ஒரு 5 வருஷம், இல்லைனா ஒரு 10 வருஷம், ஒரு 50 வருஷம், ஒரு 100 வருஷம், இல்லைன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு உண்டான ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தோது பார்ப்பாங்க. தினந்தோறும் தோது பார்க்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நாடு நல்ல வல்லரசு நாடாக இருக்குது. படிக்கிறவங்க படிக்கலாம், வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம். ஏதாவது சினிமாவில் இருக்கீங்களா, சினிமாவில் இருக்கலாம். ஏதாவது புத்தகம் எழுதுறீங்களா, புத்தகம் எழுதலாம். அவங்கவுங்க சுதந்திரமாக வாழ்ந்துக்குங்க, எந்த வகையிலும் எரர் ஏற்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதத்தில் தான் இருப்பாங்க. ஓகே. இப்போது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளுமே தோது பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம தோது பார்க்குறப்போ நம்ம ஒரு அலுவலகமாக அமைஞ்சது எல்லாமே தோதாச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரிவிக்காது. நம்மளே ஒரு பள்ளத்துலேருந்து தோது பார்க்குறப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் காத்திருக்கணும். ஓகே. அதனால் மத்தியானத்துக்கு மேலே தான் நான் ஓரளவு தோது பார்க்குறேன்றது தான் எனக்கு தோதாகும். ஓகே. சரி, அடுத்து இன்றைக்கு என்ன தகவல் அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக அந்த A4 ஷீட்டில் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் தோது பார்க்கலாம். ஓகே. ஆனாலும் இந்த கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எள்ளுனா எண்ணெயாக இருக்கணும். ஓகே. நம்ம சொன்னாலே டக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் செஞ்சு அதுக்கப்புறம் தோது பார்க்குறது அப்படின்றது எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ராஜாவாக நான் இருக்குன்னு வச்சுங்க. சரி, ஓகே, டக்குன்னு தோது பாருங்கள், அவ்வளோதான். ஓகே. அதனால் சூழ்நிலை பொறுத்து நம்ம பதமாக தான் நடந்துக்கணும். ஓகே. சரி, அந்த வகையில் இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 500 வேளாண்மை அலுவலகம் அமைக்கப்படும். ஓகே. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் சேர்த்து 100 கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஆஃபீஸ் அமைக்கப்படும். அதாவது இப்போது கவர்மெண்ட்டு சார்பாக நிறைய கட்டடங்கள் அமைக்க போகிறோம். ஓகே. அப்படின்றப்போ இந்த இடத்துல ரோடு போட போகிறோம், இந்த இடத்துல தண்ணி டேங்க் கட்ட போகிறோம், இந்தந்த இடத்துல இந்தந்த வசதி செய்ய போகிறோம், இந்த இடத்துல கட்டடம் கட்ட போகிறோம், இப்படி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்ட்ராக்ட் வேலைலாம் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் வேலை எங்கே போய் வாங்கிறது, எப்படி வாங்கிறது அப்படின்றதுக்காக ஒரு அலுவலகம் அமைக்கப்படும். அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் கவர்மெண்ட்டு தரப்பில் சொல்லியிருக்கீங்க இந்த பக்கம் ரோடு போடணும் அப்படின்னு. ஒரு தனியார் இப்போ போய் நாங்கள் ரோடு போடுறோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஒரு கால்குலேஷன் செய்யணும். கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஓகே எஸ்டிமேட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி கேஷ் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்து அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு முழு தொகையை நீங்கள் வாங்கிக்கலாம் கவர்மெண்ட்டு தரப்புலேருந்து. பொதுவாக தனியார் அமைப்புக்கு டெண்டர் வர்றப்போ தனியார் அமைப்பு எல்லாமே தோதா அமைச்சு அதுக்கப்புறம் கடைசியாக எஸ்டிமேட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் காசு கொடுத்துருவாங்க. ஓகே. ஆனாலும் ஒரு சில கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ கேஷ் அட்வான்ஸ் கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஓரளவு நம்ம தொகை கொடுக்கலாம். ஓகே. அடுத்து அந்த கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 இயர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும். சில பேர் ரோடு போட்டுறாங்க, அடுத்த 1 மாதத்துல உடஞ்சி போயிடுது. அப்போ எதுக்கு அந்த ரோடு போட்டு அவ்வளோ காசு செலவு செஞ்சு அதை நலத்திட்டம்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ஃபைல் செஞ்சு எவ்வளோ வேலை, கடைசி அந்த ரியாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. ஓகே. அதனால் 1 வருஷத்துக்காவது சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் உள்ள நபர் தான் நம்ம கவர்மெண்ட் தரப்பாக ஒப்பந்தம் போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஓகே. நாங்கள் தரமாக ரோடு அமைச்சு தரோங்க, 1 வருஷத்துக்கு எதாவதுனா சொல்லுங்கள், நாங்கள் தோது பார்த்து தரோங்க அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட்காரங்க கிடச்சாங்கன்னா பரவாயில்ல. அதனால் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு 100 கான்ட்ராக்ட் ஆஃபீஸ் மையம் அமைக்கப்படும். அங்கங்கே போயிட்டு நீங்கள் அங்கே ஃபார்மு எல்லாமே தோது பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா அதுக்குன்னு தனித்தனி ஆஃபீஸ் இருந்தால் தான் தோதாகும். எல்லாம் ஒரே கும்பலாக சேர்ந்து ஒரு ஆஃபீஸில் தோது பார்த்தோம் அப்படின்னா தோதாகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓகே. அதனால் ஒரு புதுசாக ஒரு 100 கான்ட்ராக்ட் ஆஃபீஸ் அமைக்கப்படும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து. அடுத்து யதார்த்த ரீதியாக எக்கனாமி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை இருந்தது. உங்கள்கிட்ட தங்கம் இருக்கா, வெள்ளி இருக்கா, அதை கொடுத்து மாற்றிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உணவுப் பொருளை மாற்றிக்குவாங்க. சர்க்கரையா இல்லை உப்பா, இந்த மாதிரி உணவுப் பொருளை மாற்றிட்டு இருந்தாங்க, மிளகாவா அப்படின்ற மாதிரி.
இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கேஷை பயன்படுத்துகிறோம். இதுக்கு முன்னாடி நாணயம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கேஷை பயன்படுத்துகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கார்டு தான் பயன்படுத்துவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இருக்குது. ஓகே. இப்படி ஒரு வாழ்வியலுக்காக ஒரு ஒரு பதத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் எக்கனாமி. ஓகே. சரி, இந்த எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட அந்நிய செலவாணியானது மாறுபடும். ஓகே. இப்போ யூஎஸ்ஏல ஒரு டாலரோட மதிப்பும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாலரோட மதிப்பும் வேறுபடும். இதே மாதிரி சைனா, ரஷ்யா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்ரீலங்கா கூட எடுத்துக்கோங்க. ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பங்களாதேஷ், இப்படி ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு பணத்தோட மதிப்பானது மாறுபடும். ஓகே. இப்போது யதார்த்த ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் அதிகாரின்னு எடுத்துக்கலாம். அவர் ஒரு வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, ஏதோ லீவ் கிடைக்கிறனால லீவ் கிடைக்கிது. ஓகே. அவ்வளோதான். அவரோட வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும், அவங்களுக்கு குழந்த இருந்துச்சுன்னா குழந்தைங்கள படிக்க வைக்கணும், எவ்வளோ செலவு இருக்குது. அப்படின்றப்போ வாங்குகிற சம்பளம் வந்துட்டு ஒரு பத்துமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். சரி, சம்பளம் பத்தலை, வேலையை விட்டுறலான்னு சொல்லிட்டு அவங்க வேறு வேலைக்கு போனாங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். வேலையும் விடக்கூடாது, அதே சமயத்தில் சம்பளமும் ஓரளவு கரெக்டாக கிடைக்கணும். எவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஓகே. அப்படின்றப்போ ஒரு பதத்தில் வந்துட்டு சரி ஓகே ஏதோ ஒரு தொகை கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. அதை வந்து லஞ்சம் அப்படின்றாங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் இப்போ யதார்த்தமான ஒரு பதத்தில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, லஞ்சம் அப்படின்றத விட கமிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லலாம். அதை வந்துட்டு ஒரு வட்டார சொல் வழக்கில் மாமூல் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெசிப்ட் எழுதலாம். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டு தரப்புலேருந்து ஒரு கான்ட்ராக்டர் வராரு, இந்த மாதிரி ஒரு ரோடு போடணும் அப்படின்னு. அவரும் ஒரு ரோடு போடுறாரு, அதுக்கப்புறம் ஒரு கட்டடம் அமைக்கணும் அப்படின்றோம். அவரும் கட்டடம் அமைக்கிறாரு. அவருக்கு மட்டும் ஒரு எஸ்டிமேட்டில் நல்லா தரமான சிமெண்ட்டு, செங்கல், கம்பி வாங்கி அவர் அமைச்சு தராரு. ஓகே. லேபர் கூலியெல்லாம் போக அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. ஓகே. இப்போ இந்த 10 லட்ச ரூபாவில் ஒரு லாபம் கிடைக்கிறப்போ அவருக்கு ஒரு ஆதரவாக ஒரு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு லட்ச ரூபா ஒரு கமிஷனே கொடுக்கலாம். கமிஷனை தொகையை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க மனசாட்சியை பொறுத்து கொடுக்கலாம். ஓகே. ஏன் அப்படின்னா அப்போ தான் அவருக்கும் ஓரளவு பயன்பெறுவாங்க. ஓகே. அதனால் ஒரு வேளை அந்த கான்ட்ராக்ட்கார்ட்டேருந்து அவர் 1 லட்ச ரூபா கமிஷன் வாங்கினார் அப்படின்னா அதுக்கு ரெசிப்டே கூட எழுதலாம். இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்காரருங்க இவர் லாபம் சம்பாரிச்சாருங்க, எனக்கு 1 லட்ச ரூபா கமிஷன் கொடுத்தாருங்க அப்படின்றது நீங்கள் ரெசிப்டே கூட எழுதலாம். அதை வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே. இல்லீகலாக வாங்குறதுக்கு பதில் லீகலாகவே வாங்கலாம் கமிஷன் அப்படின்ற பேரில். ஓகே. அப்போ தான் ஒரு பதமானது தோதாகும். ஓகே. சரி, அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை. உணவு பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போது வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் வந்து லக்ஸுரியான ஹோட்டல் எல்லாமே நல்ல தரமான உணவு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சாக்லேட்டு 50 பைசா சாக்லேட்டு, இந்த 1 ரூபா சாக்லேட்டு, இந்த 10 ரூபா சாக்லேட்டு, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டு, நிறையா உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கிடையாது. யூகேயில் இருக்கக்கூடிய குவாலிட்டியை விட இங்கெல்லாம் கொஞ்சம் தரம் வந்துட்டு மாறி தான் கொடுக்குறாங்க. அதனால் இந்த உணவு பாதுகாப்பு துறையானது கொஞ்சம் கவனிக்கப்படணும். நல்ல தரமான ஒரு ஆரோக்கியமான உணவு தான் மக்களுக்கு வழங்கப்படணும். ஓகே. அதை அவங்க கம்பெனிக்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா சரி ஓகேங்க, விலை 1 ரூபா எக்ஸ்ட்ரானா கூட பரவாயில்ல, தரமான ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றது தான் நல்லது. ஓகே. இப்போ ஒரு 10 ரூபா விற்கிறாங்க ஒரு சாக்லேட்டு, அவங்க வந்துட்டு நல்லா தரமாக வந்துட்டு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஒரு 1 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுங்க, பரவாயில்லைங்க, நல்ல தரமான சாக்லேட் வாங்கி சாப்பிட்லாம். ஓகே. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருள் அப்படின்றது ரொம்ப தரமாக இருக்கணும். ஓகே. சரி, அடுத்து உள்ளார்ந்த உளவியல் ரீதியான சில தகவல். கிழக்கத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் இருக்குது, புறத்தணி அகத்தணி அப்படிம்பாங்க. அகத்தணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உளவியல். ஓகே. உளவியலை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு நாளோட பொழுது சரி, என்ன அலுவலக பணி செய்ய போகிறோம், எப்படி தோது பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஓகே. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. எப்படி என்ன தோது பார்க்கணும், அடுத்த 300 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி தோதாகும், அடுத்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி தோதாகும்,
அடுத்து 10,000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி தோதாகும், இன்றைக்கி என்ன தோதாகும், நாளைக்கு என்ன தோதாகும் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியும். ஓகே, அதனால் எதுவுமே தோதாகலைன்னா சரி ஓகே, தோதாகலை, கழிவறையை பயன்படுத்தலாம், பாத்ரூம் போயிட்டே இருந்தாலும் சரியாயிடும், பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணால் சரியாக போயிடும், அப்படிலாம் கிடையாது. உடலியலை வந்து துன்புறுத்தவே கூடாது. ஓகே, அப்படி துன்புறுத்துன்றதே ஒரு பாவம் தான். அதுக்கும் நரகத்தில் தண்டனை இருக்குது. ஓகே, அந்த பைபிள் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த நோவா வந்துட்டு இந்த கப்பல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கர்த்தருக்கு வந்துட்டு பலியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவரே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க, ஒருத்தர் துன்புறுத்திக்காதீங்க, அது உங்களுக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி தான் அவரே சொல்கிறாரு. அதனாலும் ஊருப்பட்ட பர்மிஷன் இருக்குது வாங்கணும். ஓகே, யூனிவர்சல் லா படி ஒருத்தரை துன்புறுத்தணும் அப்படின்னாலே ஊருப்பட்ட பர்மிஷன் வாங்கணும். அதனால் அனாவசியமாக ஒருத்தர் துன்புறுத்தக்கூடாது. ஓகே, அதனால் எதுக்கு உடலில் போட்டு துன்புறுத்துறீங்க? பொறுமையாக பதமாக இருந்தால் தான் எதாக இருந்தாலும் தோதாகும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக கருத்து கணிப்பு, எண்ணியல் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுபடும். ரொம்ப புள்ளி விவரமாக சில பேர் பேசுவாங்க, அதை கேட்குறதுக்கும் எல்லா வகையிலும் தோதாக இருக்கும். ஆனால் யதார்த்த ரீதியாக அந்தந்த பதத்தில் தோது பார்க்குறப்ப தான் தோதாகும். அப்படின்றப்போ என்ன தீர்வு அப்படின்னா, இப்போது ஆக்டர் விஜய் அவர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நீங்களே தோது பார்த்துக்குங்க அப்படின்றாரு. ஓகே, நானே தோது பார்த்துக்கிறேன். ஆனால் உங்களோட வேலை என்ன அப்படின்ற ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா, தினந்தோறும் எனக்கு வந்துட்டு ஒரு 50,000 எனக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிடணும். 365 நாளுமே 50,000 மார்னிங் எந்திரிச்சுன்னா உங்களுக்கு என்ன வேலை? என் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அனுப்பிச்சுட்றது தான் உங்களுக்கு வேலையே. அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் நான் தோது பார்த்துக்குவேன். ஆனால் அந்த 50,000 வந்துட்டு டெய்லியுமே 50,000 அனுப்பணும். அதை வந்துட்டு 1 லேக்காக மாறும், அதுக்கப்புறம் அது வந்து 5 லேக்காக மாறும், 10 லேக்காக மாறும், 1 crore மாறும். அப்படின்றப்ப நம்ம பொருளாதார வகையில் நம்ம முன்னேறிட்டுருக்குன்றது அர்த்தம். தற்சமயம் எனக்கு ஒரு 50,000 நீங்கள் அனுப்பணும், அப்படின்னா தான் எனக்கு தோதாகும். அதுதான் உங்களோட வேலை. மற்றது எல்லாத்தையுமே நான் தோது பார்த்துக்குவேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு வேலையும் இருக்குது, சைன் பண்ணணும். ஓகே, ஒரு நாளைக்கு 100 டாக்குமெண்ட்ஸ்லாவது நீங்கள் சைன் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது. ஓகே, அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் செஞ்சு எல்லாத்தையுமே நம்ம டாக்குமெண்ட்ஸாக ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயும் எல்லா வகையிலையும் சேவ் பண்ணிக்கலாம். யாருமே நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. ஓகே, எந்த வகையாலையும் அந்த எந்த வகையிலுமே எரர் ஆகாது. நான்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்த நான் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காக நான் தோது பார்த்துட்ருக்கேன். என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், என்னுடைய நிறையா கம்பெனி சம்மந்தமான டீட்டெயில்ஸு, இந்த பிளாக் செயின் கான்செப்ட், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எர்த்தில் கிடையாது, நேராக ஸ்பேஸுக்கு மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சு அங்கே எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணலான்னு இருக்கேன். க்ளவுட் சிஸ்டம் ஆகட்டும், சர்வர் சிஸ்டம் ஆகட்டும். ஏன் அப்படின்னா இங்கே சில நேரத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்பேஸில் கொண்டு போய் நிலைநிறுத்தி அங்கே பாதுகாப்பு ஏற்படுத்தி அங்கே நான் சேவ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அதனால் யாரும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற மாட்டாங்க. ஓகே, அதனால் நீங்கள் உங்களுக்கு உண்டான வேலை 2 வேலை தான். ஒன்று வேலை எனக்கு அக்கௌண்ட்டில் காசு அமுச்சு விடணும். 2வது சில ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதில் சைன் பண்ணணும். அதுதான் உங்களோட வேலை. மற்றது எல்லாத்தையுமே நானே தூது பார்த்துக்குவேன். ஓகே, சரி. அடுத்து உங்களுக்கும் சேலரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து வழங்கப்படும், அதே மாதிரி கமிஷனும் வழங்கப்படும். ஓகே, அடுத்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில ஹாலிடேஸ் வந்துட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்னதுன்னு போது பார்க்கலாம். ஓகே, சரி. அடுத்து உளவியல் ரீதியாக இன்னொரு தகவலும் இருக்குது. என்னென்னா, வெளிநாட்டிலாம் பார்த்திங்கன்னா வெக்கேஷன் போவாங்க, விடுமுறை தினம் அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விடுமுறை அப்படின்னா அது கோடை காலம் மட்டும்தான். ஓகேண்ணா, வெயில் காலம், அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் விடுமுறை. மற்ற சமுதாயத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்குலாம் எதுக்கு லீவு? சாட்டர்டே சண்டே கல்யாணம் ஆச்சா, சரி ஓகே, மாமியார் வீட்டு மாமனார் வீட்டுக்கு போகலாம், காசு இருக்கா ஏதோ டூர் போகலாம். ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு விடுமுறையை வந்துட்டு செலிப்ரேஷன் செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இப்போ என்னுடைய படத்துக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரமாவது ஒரு விடுமுறை தேவைப்படுது. என்ன தான் ஒரு யதார்த்தமான ஒரு படத்தில் அப்படி இப்படின்னு இருந்தாலுமே ஜெயலலிதா அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆளுமையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை ஓரளவு தோது பார்த்துட்டு கொடநாட்டுக்கு போவாங்க, 6 மாதம் லீவ் எடுத்துக்குவாங்க.
எல்லாம் ஓரளவு எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா எரர் ஏற்படாத வகையில் எல்லாமே அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாமே தோது அமைச்சிக்குவாங்க. அமைச்சிட்டு அவங்க 6 மாதம் தானே லீவ் எடுத்துக்கிற அளவுக்கு தோது பார்த்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உண்மையிலுமே அவங்க நல்லா படிச்சிருக்காங்க. அந்த நிர்வாகவியல் எப்படி தோது பார்க்கன்றது அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஓகே. அதனால் இப்போ அதாவது யதார்த்த ரீதியாக கொஞ்சம் விடுமுறை தேவைப்படுது. 1 வாரம், ஒரு 3 நாள், 4 நாள், சில இடங்களுக்கு போகணும், வரணும். அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஓகே. அதனால் நிறைய ஐடி கம்பெனி ஆகட்டும், தனியார் கம்பெனி ஆகட்டும், ஏன் அரசாங்க அலுவலகத்திலே கூட அப்பப்போ கொஞ்சம் டூர் போங்க. தப்பே கிடையாது. ஒரு 3 நாள், ஒரு 4 நாள் அப்போனா தான் எல்லா வகையிலும் தோதாகும். அதே சமயத்தில் டூர் போகிறப்போ புறப்படும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விழிப்புணர்வாக போகணும், விழிப்புணர்வாக வரணும். ரொம்ப வேகமாகவும் போக தேவையில்ல. மிதமான வேகத்திலே போயிட்டு மிதமான வேகத்திலே வந்தீங்கனாலே கூட போதும். ஓகே. அதனால் டூர் அப்படின்றது மிகவும் அவசியம். டூரில் என்னங்க இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் டூர் போயிட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறையா மாற்றம் ஏற்படும். அப்போ தான் கம்பெனியில் வந்துட்டு இன்னும் நிறையா வகையில் வந்துட்டு நமக்கு நிறையா பதத்தில் வந்துட்டு லாபம் அதிகமாகும். அது கம்பெனியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, என் ஸ்டூடியோவாக இருந்தாலும் சரி. ஓகே. இது எப்படி இன்னும் உங்களுக்கு ஆழ்ந்த வகையில் உள்ளார்ந்த நிலையில் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, மனித நிலையும் பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ரோபோட்டிக் சிஸ்டமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சில ரோபோட்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. அது நிறைய பழைய சாஃப்ட்வேர்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டிலீட் பண்ணிட்டு புது சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணுறப்போ அதோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓஎஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி தான் மனித நிலையை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி கொஞ்சம் டூர்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புது புது நிலையில் உங்களுக்கு ஒரு புத்துணர்வாக இருக்கும். ஓகே. சரி, அடுத்து நாளைக்கு என்ன தோது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். நாளைய பொழுதை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே ஓரளவு தோதாக அமைச்சிட்டு ஒரு மத்தியானத்துக்கு மேலே என்ன இது நான் ஓரளவு தோதாக நான் தகவல் சொல்லுவேன். ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பதத்தில் எனக்கு எல்லாமே தோதாகிறப்போ விடியங்காத்தில் 4 மணிக்கு ஏன் 5 மணிக்கு எல்லாமே நான் எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். ஆஃபீஸ் வேலை, என்ன வேலை எல்லாமே அந்த விடியங்காத்தில் நான் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் நான் தோது பார்த்துருவேன். ஓகே. இப்போது என்னுடைய பயாலஜிக்கல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நிலவோட ஒரு நிலையில் இருக்குது. இரவு, பகல், அமாவாசை, பௌர்ணமி. அது இல்லாமல் இந்த சோப்னாங்கி அனஸ்தீசியாவில் நான் இருக்கேன். அது எப்போ எனக்கு அனஸ்தீசியா தோது பார்க்கனே தெரிய மாட்டேங்குது. காலையிலேயே அப்படியே எனக்குலாம் கிருகிருன்னு இருக்குது. அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. ஓகே. அதுக்கு காரணம் இந்த சோப்னாங்கி. நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் வறுமையான ஒரு சூழ்நிலை. ஓகே. அதாவது ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷம் வாழ வேண்டிய ஒரு வாழ்வியில் ஒரு 10 வருஷத்தில் வாழ்ந்துட்டால் எவ்வளோ பெரிய ஒரு சிரமம் ஏற்படுமோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நிறையா டைரக்டர் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்களா, ஒவ்வொரு மூவியும் எடுக்கிறதுக்குமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. நான்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மூவி புக் பண்ணுறேன். நிறையா வந்து பார்த்திங்கன்னா காலத்தை கடந்து போகிற மாதிரியான ஒரு படத்தில் தோது பார்க்குறனால ரொம்ப எனக்கு ஒரு டேமேஜ் அதிகமாக இருக்குது. ஓகே. அதனால் நான் என்னுடைய படத்தில் தான் தோது பார்ப்பேன். ஓகே. நான் நல்லா இருக்கேன், ஓரளவு பதமாக இருக்கேன் அப்படின்னா விடியங்காத்தாலேயே நான் சீக்கிரமாக ஒரு 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு யார் யாருக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பதம் அப்படின்ற எல்லாத்தையும் தோது அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தோது பார்ப்பேன். ஓகே. அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் தோது பார்க்குற வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஓகே. ஏன்னா என்னை நிறைய பேர் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக்கையும் சமாளிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், நிறைய வகையில் தோது பார்க்கணும். ரொம்ப சிரமம். அதனால் ஒவ்வொரு பதமாக தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே. சரி, நன்றி, வணக்கம்.